நாங்கள் வேலைக்கு போயிட்டு வர்றதுனால நாங்கள் வேலைலாம் செஞ்சு முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு எங்களுக்கு லேட் ஆகும். பாப்பா என்ன பண்ணுவானா கொஞ்ச நேரம் படிப்பா, விளையாடிட்டு அதுக்கு அடுத்தது மொபைல் ஃபோனோட கடைசியாக அது மூஞ்சில் முடிச்சுட்டு தான் அவள் வந்து தூங்குவாள். இதை தடுக்கலான்னா என்ன பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இது தடுக்கலான்னா நிறைய வந்து அவங்களுக்கு வந்து உடம்பு வலிக்கிற அளவுக்கு வந்து விளையாடணும். இல்லை வேறு எதுலையாச்சும் தற்காப்பு கலை. இவ பார்த்திங்கன்னா சிலம்பம் கும்ஃபு வந்து கற்றுக்குறா. அதனால் இவளுக்கு வந்து உடம்பு வந்து சீக்கிரமாக டயர்ட் ஆகிடும். அதனால் வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்ட உடனே தூங்கிடுவா அவள். அதனால் அவங்களோட மைண்டுக்கும் உடம்புக்கும் நம்ம நிறைய வேலை கொடுத்தோம்னா தானாகவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். சீக்கிரமாக தூங்கிடுவாங்க. மொபைல் ஃபோன்லேருந்து வெளியே வந்துடலாம். இப்போத்து இளைஞர்கள் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப், யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மூணுத்துலேயுமே அடிக்ட் ஆகி ரொம்ப நிறைய விஷயங்கள்லாம் நம்ம இப்போ கேள்விப்பட்டுட்டே வரோம். நம்ம இதில் நல்ல விஷயம்னு பார்த்திங்கன்னா தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி தெரியாத விஷயத்த தெரிஞ்சுக்கும் போது எது தெரியக்கூடாதோ அந்த விஷயத்தையும் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால் எவ்வளோ வந்து நம்ம பிள்ளைங்க கிட்டேருந்து மொபைல் ஃபோனை விலக்கி வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து தமிழ்நாட்டை இந்த இளைஞர்களை வந்து மாற்றி நம்ம புது வழிக்கு நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகே, ரொம்ப ரொம்ப அழகாக நீங்கள் பதில் சொன்னீங்க. ஒரு டீச்சராக இருக்கவே தான் ரொம்ப அழகாக பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ